மிகுந்த எழுச்சியோடு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிறித்துவ நல்லிணக்க இயக்கத்தினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், முனைவர், என்னுடைய இனிய சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்களே, உங்க எல்லாருக்கும் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எந்த ஒரு விழாவையும் பிரம்மாண்டமா நடத்தி அசத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசத்துக்குரிய இனிகோ இருதராஜ் அவர்கள் திருநெல்வேலியை நோக்கி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த விழாவை பிரம்மாண்டமா நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒற்றுமையா ஒருவர் மீது ஒருவர் அன்போடு இருக்கணும்னு நினைச்சுதான் கடந்த 15 ஆண்டுகளா இப்படிப்பட்ட சமத்துவ விழாவா கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை சகோதரர் இனிகோ இருதராஜ் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த அமைப்போட பேரையே கிறிஸ்துவ நல்லெண்ண அமைப்புன்னு வச்சிருக்காரு. அவருக்கும் அவருடைய நல்லிணக்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதனாலதான் மதங்களை கடந்து அனைத்து மக்களும் கிறிஸ்துமஸ் நாள்ல வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. அன்பு நெறியை பண்பு நெறியா வளர்த்தெடுக்கிறது தான் கொண்டாட்டங்களோட அடிப்படையா இருக்கணும். இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக வாழணும். அதுக்கு இது போன்ற விழாக்கள் துணை நிற்கணும். எண்ணிக்கையில அதிகமாக இருக்க பெரும்பான்மையினர் எப்பவுமே சிறுபான்மையினர் நலனை, அவங்களோட மாண்பை போற்றி பாதுகாக்கக்கூடியவங்க தான். மதச்சார்பின்மை மதநலக்கத்தை விரும்புறவங்க உங்களுக்கு துணையா பாதுகாப்பாளனாக இருக்கும். என்றைக்கும் இருப்போம்னு உறுதியளிக்கத்தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். அதோட அடையாளமாகத்தான் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவிலே பங்கெடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மையுடைய நலனில் உண்மையான அக்கறை கொண்டுள்ள இயக்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் தான் சிறுபான்மை நலன் காக்கக்கூடிய பொற்காலம்னு சொல்ற அளவுக்கு ஏராளமான முன்னெடுப்புகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு, பொறுப்பேற்ற பிறகு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல ஹைலைட்டா சிலவற்றை சொல்லணும்னா,